Hello students, welcome to Faithly Maths. இன்னைக்கு நம்ம 10th standard mathsல example 1.3 பார்க்கலாம். Let a equal to x belongs to n. N means natural number where x is greater than 1, less than 4. B equal to x belongs to whole number. W means whole number. X greater than equal to 0, less than 2. C equal to x belongs to n where x is less than 3. Then verify that first subdivision a cross b union c equal to a cross b union a cross c. Second subdivision a cross b intersection c equal to a cross b intersection a cross c. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ பி சியோட வேல்யூஸ் a ஈக்குவல் டு பாருங்கள், ஏ வந்து n நேச்சுரல் நம்பராமா. இப்போ எக்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 4 இருக்கிறாங்க. நம்ம இங்கே ஈக்குவல் சைன் வந்து இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து எழுதுவோம். இந்த ஈக்குவல் சைனே வரல, அப்படி இந்த மாதிரி ஈக்குவல் சைன் வரல. ஸோ இந்த 1க்கு 4க்கு இடைப்பட்ட நம்பர் தான் எழுதணும். இடைப்பட்ட நம்பர் என்னது? 2, 3. பி வேல்யூ பாருங்கள், எக்ஸ் இஸ் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே எக்ஸுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, லெஸ் தென் 2 இருக்குது. இப்போது இங்கே 0க்கு வந்து ஈக்குவல் சைன் வந்துருக்குது. ஸோ 0வை இந்த ஈக்குவல் சைன் வந்தால் இந்த நம்பரை சேர்த்து எழுதணும். இப்போ 0, 1, 2 எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே கோடு கொடுக்கல. அப்போ என்னென்ன வரும்? 0, 1. C equal to x belongs to natural number. Natural number starts from 1, 2, 3 வரும். ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன வரும்? இப்போ இங்கே வந்து ஈக்குவல் சைனே வரல. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதக்கூடாது? 3 வந்து எழுதக்கூடாது. அப்போ சியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1, 2. ஓகேவா? இப்போ நம்ம ஏபிசியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக வருதான்னு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகே, பி யூனியன் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட் ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கலாம். ப்ராக்கெட் என்ன இருக்குது? பி யூனியன் சி. பி யூனியன் சி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் இருக்குது? பி. ஸோ பியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கங்க. 0, 1. யூ யூனியன். நெக்ஸ்ட்டு சி. இப்போ பி யூனியன் சின்னா பியூ சியூ சேர்த்து எழுதுறது. சேர்த்து எழுதினோம்னா 0, 1, 2. வேல்யூஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் இப்போ பி யூனியன் சி முடிச்சாச்சு. அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஓகே, ஏ இருக்குது. ஃபஸ்ட் ஏவோட வேல்யூ எழுதிக்கோங்க. 2, 3. ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? கிராஸ் இருக்குது, கிராஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி யூனியன் சி. பி யூனியன் சி வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது? 0, 1, 2. ஓகே, இப்போ இது கிராஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். 2, 0. அதாவது இங்கே இருக்க ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட நம்ம சேர்த்து எழுதுகிறோம். 2 எடுத்துகிட்டு போய் 0 கூட சேர்த்து எழுதணும். 2, 1, 2, 2. அடுத்தது 3, 0, 3, 1, 3, 2 அப்படி எழுதணும். 2, 0 எழுதியாச்சு. 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. ஏ கிராஸ், இது எதனுடைய வேல்யூ? ஏ கிராஸ் பி யூனியன் சி. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. இதையும் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏ என்னது? 2, 3. ஏ எழுதியாச்சு. அடுத்தது கிராஸ் இருக்குது, கிராஸ் போட்டுக்குங்க. பி என்னது? 0, 1. ஓகே, இது கிராஸ் பண்ணி எழுதுங்க. 2, 0,
2, 1. அடுத்து 3 எடுத்துங்க. 3, 0, 3, 1. A cross B எழுதியாச்சு. அடுத்தது A cross C. A ஓட வேல்யூ 2, 3 cross C ஓட வேல்யூ 1, 2. கிராஸ் பண்ணி சொல்லுங்கள். 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. எழுதிக்கலாமா? 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை என்ன பண்ணணும்? சேர்த்து எழுதணும். A cross B யூனியன் A cross C. இதுதான் A cross B, இது A cross C. இது ரெண்டு ஆன்சரையும் நம்ம இப்போ சேர்த்து எழுத போகிறோம். சேர்த்து 2, 0, 2, 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஒரு தடவை எழுதினா போதும். 2, 1. அடுத்தது 2, 2. அடுத்தது 3, 0. 3, 1 ரெண்டு இருக்குது. நம்ம ஒன்று மட்டும் எழுதிக்கலாம். 3, 2. இது வந்து என்னென்னு வச்சுக்கோங்க, செகண்டுன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பாருங்கள், ரெண்டு ஆன்சரும் 2, 0, 2, 1 வந்து 2 பாருங்கள். 2, 0 இருக்குது, இங்கே 2, 0 இருக்குது. 2, 1 இருக்குது, இங்கே 2, 1. 2, 2 இருக்குது, இங்கே 2, 2. 3, 0 இங்கே 3, 0. 3, 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 3, 2 இருக்குது, இங்கே ஈக்குவேஷன் 2லையும் இருக்குது. இப்போ ஃப்ரம் 1 and 2 எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ A cross B union C equal to A cross B union A cross C is verified.